ربك فارغب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் மறு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மார்க்கம் இன்றைக்கு 150 கோடி மக்களுக்கும் அதிகமானவர்களால் பின்பற்றப்படுகிற அளவுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வளரச் செய்திருக்கிறான். இப்படி அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகளும் கொள்கை மோதல்களும் பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்களும் மலிந்து நமக்கிடையே நல்லிணக்கம் குறைந்து வருகிற காட்சியை நாம் பரவலாக பார்க்கிறோம். நம்முடைய வழிகாட்டும் வாழ்க்கை நெறியாக அல்லாஹ் வழங்கிய திருக்குர்ஆன் நம்ம அனைவருக்கும் ஒன்றுதான். நாம எந்த இறைவனை நம்மை படைத்தவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த இறைவனும் நம்ம எல்லாருக்கும் ஒருவன் தான். யாரை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறோமோ அத்தனை சாராருமே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். அப்ப நம்முடைய இறைவன் ஒருவனாக இருக்கும் பொழுது, நம்முடைய குர்ஆன் வேதம் ஒன்றாக இருக்கும் பொழுது, நம்முடைய வழிகாட்டுகிற தலைவர் தூதர் ஒருவராக இருக்கும் பொழுது, நமக்கு மத்தியில எப்படி கருத்து வேறுபாடு வருகிறது, நமக்கு மத்தியில ஏன் குழப்பங்கள் வருகிறது, நமக்கு மத்தியிலே மார்க்கத்தின் பெயரால் சண்டை சச்சரவுகள் எதனால் ஏற்படுகிறது என்ற அடிப்படையை தான் இன்றைய தினம் நாம் ஆய்வு செய்யவிருக்கிறோம். அப்ப நம்ம கருத்து வேறுபாடு கொள்றோம், முரண்படுறோம் என்று சொன்னால், திருக்குர்ஆன்ல முரண்பாடுகள் இருந்தால், திருக்குர்ஆனே மாற்றி மாற்றி பேசக்கூடியதாக இருந்தால், திருக்குர்ஆனே முன்னுக்கு பின் முரணாக செய்திகளை சொல்லக்கூடியதாக இருந்தால், நமக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வருவதில் நியாயம் இருக்கிறது. குர்ஆன் எங்களுக்கு சாதகமா இந்த வசனம் இருக்கிறது, உங்களுக்கு சாதகமா அந்த வசனம் இருக்கிறது என்று சொல்லி நாம 2ஆக 3ஆக 10ஆக 100ஆக பிரிவதற்கு அர்த்தம் இருக்கிறது. ஆனா குர்ஆன் இந்த மாதிரி முரண்பட்ட நிலையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் எப்படி திருக்குர்ஆனில் சொல்லுகிறான்னு சொன்னா, லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி. இந்த குர்ஆனுக்கு முன்னும் பின்னும் எந்த விதமான தவறான செய்திகளும் இடம்பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் கான மின் ஐந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ்வை தவிர வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமையானால், மனிதர்கள் இதை கற்பனையாக செய்து உண்டாக்கி இருப்பார்களேயானால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதுல ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். இல்லாம இருக்குதுல, அதுதான் இறைவேதம் என்பதற்கு ஆதாரம்ங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னா, குர்ஆன்ல முரண்பாடு கிடையாது. மனிதர்களுடைய பேச்சில் முரண்பாடு இருக்கும். ஏன்? மறதியினால ஒருத்தன் நேத்து சொன்னதை மறந்துடுவான், கவனிக்க தவறுவதனால ஒரு சரியான ஒன்றை தவறா புரிஞ்சிருவான், தவறானது அவனுக்கு சரியானதாக படும். கோபத்துல கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில உண்மைகளை அவனால் கண்டுகொள்ள முடியாமல் போய்விடும். இதனால் தப்பான முறையில் அவன் பேசிவிடுவான். அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் உண்டா? அல்லாஹ் மறக்குவானா? அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தாவது டென்ஷன் ஆயிருவானா? அல்லாஹ் ஏதாவது கண்டுகொள்ளாம விட்டுருவானா? அப்ப அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனிடமிருந்து இந்த குர்ஆன் வந்திருக்கிற காரணத்தினால் குர்ஆன்ல என்ன இல்ல? முரண்பாடே இல்ல. எதை சொன்னாலும் நறுக்கு தெரிச்சாப்புல நேருக்கு நேர சொல்லும். அப்ப குர்ஆன்ல முரண்பாடு இல்லை என்று சொன்னால் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாமா? குர்ஆன் தான் முரண்பாடே இல்லையே. குர்ஆன் ஒரு கருத்தை தானே சொல்லுது. குர்ஆன் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு தானே வரணும். ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் முரண்பாடு இல்லைங்கிறான். நாம குர்ஆனை ஏற்றுக்கொண்டக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் முரண்பட்டு நிற்கிறோம். இது ஏன்? குர்ஆன்ல முரண்பாடு இல்லை என்று சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்க வேண்டும் மார்க்க விஷயத்துல. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை தப்பும் தவறுமா விளங்குகிற விதத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனை தந்திருக்கிறானான்னு கேட்டா அப்படியும் தரல. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். இந்த குர்ஆனை விளங்குவதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆன் நான் விளங்குறதுக்கு லேசான முறையில் அமைத்து தந்திருக்கிறேன். விளங்குவோர் இல்லையா? அல்லாஹ் ஃபஹல் மின் முத்தகிர், இந்த குர்ஆனை விளங்கக்கூடியவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப குர்ஆன்ல முரண்பாடும் இல்ல,
விளங்குறதுக்கு கஷ்டமா இருந்தா என்ன செய்யலாம், ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரியா விளங்கும். கொஞ்சம் கரடு முரடா ஹார்டா எழுதியிருந்தாங்கன்னு வைங்க, பயங்கரமான இலக்கிய நயத்தோட எழுதியிருந்தாங்கன்னு வைங்க, அது புலவர்களுக்கு தான் விளங்கும். சாதாரண மக்கள் வேற மாதிரி விளங்கிக் கொள்வார்கள். ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான், இது அப்படியெல்லாம் கரடு முரடாவெல்லாம் நான் தரவே இல்லை, லேசா தந்திருக்கிறேன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி தந்திருக்கு, யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நம்ம லேசாக ஆக்கி இருக்கிறோம், சிந்திக்க மாட்டீங்களா, விளங்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப குர்ஆன் முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி விளங்குவதற்கு கஷ்டம் இல்லாம எளிதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது, தெளிவில்லாம மூடி மறைச்சி பேசக்கூடியதாக இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறதா என்று கேட்டா இல்ல. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில பிஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அது எதற்காக அருளப்பட்டதுன்னா ஹுதல் லின்னாஸ், மனித குலத்துக்கு நேர் வழி காட்டுவதற்காகவும், வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியே தெள்ளத் தெளிவாக காட்டுவதற்காகவும், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டுவதை தெள்ளத் தெளிவாக ஆக்குவதற்காகவும் இந்த குர்ஆனை தந்திருக்கிறோம். அப்ப இந்த குர்ஆன் தெளிவாகவும் இருக்கிறது, லேசாவும் இருக்கிறது, முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது. அப்ப எல்லாரும் ஒரே முடிவுக்கு தான் வரணும். ஒரு குர்ஆனை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரும் எந்த முடிவுக்கு வரணும், எல்லாரும் ஒரே மாதிரி வணங்க வேண்டும், ஒரே மாதிரி கொள்கை வைத்திருக்க வேண்டும், ஒரே மாதிரியான கோட்பாடுகள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்களை செய்ய வேண்டும். ஏன், குர்ஆன் ஒன்றுதான். ஒரு குர்ஆனை அடிப்படையாக வைத்திருந்தால் ஒரு விதமாகத்தான் நம்ம எல்லாரும் இருக்க வேண்டும். ஆனா இல்ல, இங்கதான் நமக்கு குழப்பம் வருது. என்னடா இது இப்படி பிரிஞ்சு கிடக்கிறோமே, நம்ம ஒன்னா இருக்கலாமே, இந்தியா போன்ற நாடுகளில் சிறுபான்மையா இருக்கிறோமே, நமக்குள்ள செதறி கிடக்கிறோமே என்றெல்லாம் கவலைப்படும் பொழுது நமக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது. என்ன தோணுது, நம்ம ஒரு குர்ஆனை தானே ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், அப்ப ஏன் நமக்குள்ள சண்டை வருது என்று வருது. அடுத்து குர்ஆனை விட்டுருவோம். இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அவர்கள் விளக்க உரையாக சொன்னாங்களே, அது ஏதாவது குழப்பிட்டாங்களா? இல்ல. அவங்க விளக்க உரை தெளிவற்று இருந்ததா? அதுவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த மக்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை நீ தெள்ளத் தெளிவாக விளக்குவதற்காகத்தான் உனக்கு நான் என்ன செஞ்சேன், இந்த குர்ஆனை அருள் இருக்கிறேன்ங்கறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனுக்கு விளக்கம் தருவதற்காக அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அல்லாஹ் ஒருவரை ஒரு காரியத்துக்கு தேர்வு செஞ்சா கரெக்டா தானே இருக்கும். நபிகள் நாயகத்தை எதுக்கு தேர்வு செஞ்சான், இந்த குர்ஆனை கொண்டே கொடுத்து இதை தெளிவா விளக்கி மக்களை நல்வழிப்படுத்துன்னு தேர்வு செஞ்சு அனுப்புறான். அவனால் தேர்வு செய்ய அனுப்பப்பட்டவர் குழப்புவாரா, முரண்படுவாரா, உன்னோட ஒண்ணு சொல்லுவாரா? சொன்னா அது அல்லாஹ்வுடைய தேர்வுல தப்பாய் போயிடும். நாமளே ஒரு காரியத்திற்கு அப்ப அலசி ஆராய்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா சரியான தேர்ந்தெடுக்கும் தப்பு செஞ்சிடலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள உள்ளது நமக்கு தெரியாது, வெளிப்படையா உள்ளது மட்டும் தான் தெரியும். இறைவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல ஏதாவது தவறுவதற்கு வாய்ப்பு, மிஸ்டேக் வருமா? வராது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தூதராகவும் நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காகவும் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான் என்று சொன்னால் அவங்க குழப்ப மாட்டார்கள். அவங்களுடைய போதனைகளை நேத்து ஒன்று இன்னைக்கு ஒன்று முரண்பட்டு இருக்குமான்னா இருக்கவே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதை சொல்றாங்க, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்தில் உங்களை விட்டு போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மங்கள அரிசின்னு வைங்க, அப்ப நம்ம கரெக்டா கண்டுபிடிக்க இயலாது. அரை இருட்டு அரை வெளிச்சமா இருக்குன்னு வைங்க, பாம்பு பிடிச்சி கயிறுன்னு நினைப்போம், கயிறு பிடிச்சி பாம்புன்னு நினைச்சிருவோம், வெளிச்சம் சரியா இல்லைன்னு சொன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா, வெள்ளை வெளேர் என்ற பாதையில் நான் விட்டு செல்கிறேன், உங்களை விட்டுட்டு போறேன்னு. அது பளிர்ந்து பிரகாசிக்கிற பாதையில விட்டுட்டு போயிருக்கிறேன். எந்த மாதிரியான பிரகாசம் என்று சொன்னால் லைலுஹா கனஹாரிஹா, இரவும் கூட பகலை போல இருக்கும்.